எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான். எப்பொழுதும் தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனின் தன்மை. ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்து விட்டது. கடல் நீரினால் அடித்துச் செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்களா என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிக்ஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டியை கொடியாக கட்டி வைத்தான். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்றான். அங்கே இருக்கும் வனவிலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு உணவுப் பொருட்களை தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியாறினான். ஒரு நாள் அதேபோல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து திகைத்து போனான். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அவனுக்கு கோபம் பொங்கியது. விரக்தி மேலோங்கியது. கோபத்துடன் கத்தினான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காகவே நடப்பதாக அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவின் திசையில் வருவதை கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலில் இருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி அந்த தீவிற்கு வந்தார்கள் என ஆவலுடன் கேட்டான். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட நல்லதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை தெரியும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றத்தான் செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்துல எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் இது என்பதை விளக்கும் எளிய கதை இது. ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான பதிலை கூறும் இந்த கதையை கேட்போம். ஒரு ஊர்ல ராஜா விக்ரமன் என்பவர் இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்தது. அதாவது எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது? இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமா ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம் நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்துல வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருட்களில் எது எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடியதா இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிச்சிட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுகளாச்சே, சும்மாவா? அவங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது. இனிமையா பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லோருக்கும் இன்பம் தரக்கூடியதுதான். இருந்தாலும் காது கேளாதவர்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? ஆக இது சரியில்லைன்ட்டார் ராஜா. அடுத்தபடியா போனாரு. என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தார். ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது. இந்த மயிலோட ஆட்டம் மனசுக்கு இன்பம் தரக்கூடியதுதான். இருந்தாலும் பார்வையற்றோர் இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியாதே, அதனால இதுவும் சரியில்லைன்ட்டார். அதுக்கு அடுத்தபடியா போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சிருந்தாங்க. அதை பார்த்தார். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது இன்பம் தராது, துன்பம் தான் கொடுக்கும்னார். இப்படியே பார்த்துக்கிட்டே போனார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள் எதுவும் பொருத்தமா தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில எதுவுமே இல்லை. கடைசியா வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மைனா, பசியால வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையா பேசிக்கிட்டே சோறு போடுறத மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க. அதுக்கு கீழே அன்புன்னு எழுதியிருந்தது. ராஜா பளிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செய்த சிற்பியை வரவழைச்சார். பரிசு கொடுத்தார். அன்பு ஒண்ணுதான் எல்லோருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். உருவம் கிடையாது, ஆனால் நம்மால் நம் மனதில் உருவம் கொடுக்க முடியும். காது கேளாதவர்களும் அதை கேட்க முடியும். பார்வை இல்லாதவர்களும் அதை பார்க்க முடியும். குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் ராஜா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்புதான். அதற்கு உருவம் ஒன்று என்றாலும்
உண்டு. அதற்கு உருவம் இல்லை என்றாலும் இல்லை. நாம் எல்லோரும் அந்த எல்லையில்லா அன்பினை ஸ்ரீ கிருஷ்ணனாக, ஈசனாக, பல்வேறு அம்மனாக, மேலும் பல்வேறு அவதார புருஷர்களாக கூட கொண்டாடுகிறோம். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.